ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. சாதம், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை கடைஞ்சிருக்கேன், பாசிப்பருப்பு போட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு, அப்புறம் தக்காளி ரசம் தான். இன்றைக்கி வந்து கீரை கடைஞ்சதுனால தக்காளி ரசம் தான் வச்சேன், பருப்பு ரசம் இல்லை. அடுத்தது கருணக்கிழங்கு வறுவல். பெரிய கருணை இருக்கும்ல, சட்டி கருணைன்னு சொல்லுவோம்ல, சட்டி கருணை காரா கருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கருணக்கிழங்கு வறுவல். அப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லி. எல்லோரும் சாப்பிட்டாச்சு, எனக்கு மட்டும்தான் 2 இட்லி இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைச்சேன். அப்புறம் குட்டீஸ் வந்து கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லஞ்சு. பசங்க 2 பேருமே இது ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு சாஸும் இல்லை, ஸ்நாக்ஸும் இல்லை. அவங்க வந்து ஒன்றுமே இல்லை. கருணக்கிழங்கு 2 பீஸ் வச்சுருக்கேன், சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் மேல் பாக்ஸ் காலியாக போகுதுன்னு வச்சுருக்கேன். சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரில. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கும் லீவு தான், எனக்கும் லீவு தான். ஆனால் வந்து இன்றைக்குமே 4:30 மணிக்கு எந்திச்சு எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக தான் இருந்தது, பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால. நான் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லஞ்சு எதுவும் டிஃபன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு என்னென்ன கட்டுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க மத்தியானம் வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றாங்களா இல்லை 4 வெஜிடபிள் ரைஸ் வீணாக போய் எடுத்து கொட்டின மாதிரி கொட்ட போடணும், அது தெரில எனக்கு. சாப்பிட வருவாங்களா வரமாட்டாங்களோ தெரில. இப்போ லஞ்சு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கொழுந்தனாருக்கு ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், பசங்களுக்கு செஞ்ச ஃப்ரைட் ரைஸு. அவருக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை கடையில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் வந்து ஒரு 8 பீஸ் மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் 3 இட்லி வச்சுருக்கேன். நேற்று 4 இட்லி கொடுத்தமிச்சேன், 2 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி வேஸ்ட்டாக வந்துருச்சு. இன்றைக்கி காக்காவுக்கு தான் போட்டேன், அதனால் 3 இட்லி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து லஞ்சு கட்டியிருக்கிறேன். காலைக்கு டிஃபனும் மதியத்துக்கு லஞ்சும் கட்டியிருக்கேன். நைட்டு வந்து அங்கேயே ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இது வந்து ரொம்ப தூரம், நம்ம வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 10 கிலோமீட்ரு. அவங்களால வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் அங்கேயே ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு தான் 8 மணி போல் வருவாங்க. அப்புறம் பாட்டிலில் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.